அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதிலிருந்து அந்நாட்டின் குடியேற்றம் மற்றும் விசா நடைமுறைகள் தொடர்ந்து கடுமையாக்கப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டினரின் பின்னணி, விசா விதிமுறைகள் மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் நிலையில் டிரம்ப் அரசாங்கம் இதுவரை 1,75,000க்கும் மேற்பட்ட விசாக்களை ரத்து செய்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை கடந்த சில தினங்களுக்கு முன்பு தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து பேசியுள்ள அமெரிக்காவின் எல்லை பாதுகாப்பு அதிகாரி டாம் ஹோமன், இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எச்சரிக்கை விடுத்திருப்பது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. ஃபாக்ஸ் நியூஸ் நிகழ்ச்சியில் பேசிய ஹோமன், அமெரிக்காவிற்கு வருபவர்களிடம் நாங்கள் கேட்பது இரண்டு தான். ஒன்று, முதலாவதாக நீங்கள் யார், ஏன் இங்கு வருகிறீர்கள் என்பது குறித்து உண்மையாக இருங்கள். இரண்டாவது, நீங்கள் இங்கு இருக்கும்போது சட்டங்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்பதுதான். அமெரிக்க விசா என்பது ஒருவரின் உரிமை கிடையாது, இது ஒரு சலுகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். டிரம்ப் நிர்வாகத்தில் இதுவரை 1,75,000க்கும் மேற்பட்ட விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது வெறும் தொடக்கம் மட்டுமே. முந்தைய ஜோ பைடன் நிர்வாகத்தில் சட்டவிரோத செயல்முறையாக இருந்த மறு ஆய்வு செய்யப்பட வேண்டிய அகதிகள் விண்ணப்பங்களை தற்போது நாங்கள் மதிப்பாய்வு செய்து வருகின்றோம். குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள், அமெரிக்க சட்டங்களை மீறியவர்கள் மற்றும் விசா விதிமுறைகளை மீறியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதிபர் டிரம்ப் இந்த நாட்டின் வரலாற்றிலேயே மிகவும் பாதுகாப்பான எல்லையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாட்டிலிருந்து முன் எப்போதும் இல்லாத எண்ணிக்கையிலான சட்டவிரோத குடியேறிகளை நாம் கைது செய்து நாடு கடத்தி வருகின்றோம் என்று தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் ஏற்கனவே 1.75 லட்சம் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டு அதிகாரி இது வெறும் தொடக்கம் மட்டும்தான் என்று தெரிவித்திருப்பது எதிர்காலத்தில் மேலும் பல விசாக்கள் ரத்து செய்யப்படலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.